Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரைம் லீக்ல நடக்கிற 21வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கயானா அமேசான் வாரியர்ஸ் அண்ட் செட்கில்ஸ் நேவல்ஸ் இவங்களுக்கு இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் விடிய காலை 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கயானால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, பார்த்து இந்த கயானா பிச்சு போட பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பிச் போத் இந்த பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்டிங் ரேஞ்சில் நல்லா ஸ்விங் இருக்கும், ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அதில் ரொம்பவே டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ பர்டிகுலராக இயர்லியே கொஞ்சம் 2-3 விக்கெட் போயிருச்சுன்னா இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் லோவஸ்ட் ஸ்கோராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகணும். ஸோ ஃபாஸ்ட் பால் நல்லா என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதுனால ஸோ பவர் பிளேல விக்கெட் கொஞ்சம் லூஸ் ஆகாம இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த வெனுவில் 150-160 ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இயர்லியே கொஞ்சம் விக்கெட் இழந்துட்டாங்க பவர் பிளே அப்படின்னா ஒரு 130ங்கிற ரெண்டுக்குள்ளாரே அதை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்றாங்க, செகண்ட் பேட்டிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்துதான் டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்க டவுன் தாக்ல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங்னால ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்துதான் வெனுவை கடை வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 44 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 18 மேட்சும் பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க 25 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பேட் செகண்ட் பண்ணவங்க அந்த பர்டிகுலர்ல அதிக மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வெனுவில் ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 149ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை வந்து வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 226க்கு 4 விக்கெட். ஜமைக்கா தலைவாஸ் தான் வந்து அந்த 226 அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரும் சேம் ஜமைக்கா தலைவாஸ் தான் 79 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்த வெனுவில் பிலோ ஸ்கோர் 150ங்கிறது ஒரு 22 முறை வந்து அடிச்சிருக்காங்க. 150 170ங்கிறது ஒரு 11 முறையும் 170 190ங்கிறது ஒரு 6 முறையும். ஸோ 190க்கு மேல ஒரு 5, கிட்டத்தட்ட ஒரு 150ங்கிறதா ஒரு அதிகபட்சமா இந்த வெனுவில் அடிக்கப்பட்ட ஒரு ஸ்கோரா வந்து இருக்கு. இங்கே பார்த்தா ஹெட்வுட் ரெக்கார்டை வந்து பார்ப்போம். ஹெட்வுடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் கயானா அமேசான் வாரியர்ஸ் 12 மேட்சும் செட்கில்ஸ் நேவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட கயானா அமேசான் வாரியர்ஸ் இதுல வந்து ஹெட்வுட்ல அப்பர் ஹெட்ல வந்து இருக்காங்க. இப்போ யார்தான் நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்றது பாப் ஆப்ஷன். ஸோ இதை தான் மோஸ்ட்லி எல்லாரும் வந்து பிளே பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுல இந்த பாப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு 5 பேர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த 5 பிளேயர்ல இந்த எனி 1 பிளேயர் பிக் பண்ணா போதும், நம்ம அதிக மணி வந்து வின் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 11 பேர் கூட டீமை கிரியேட் பண்ண தேவையில்ல. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்க உங்களுக்கு இன்னொருத்தர் 2 பேருக்கு தான் நீங்க பிளே பண்ண போறீங்க. அதுல உங்க ஆப்பனண்ட் யாரை பிக் பண்ணிருக்காங்கன்னு நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். ஸோ அந்த பிளேயருக்கு வேற எந்த பிளேயர் ஆப்பனண்டா நம்ம போட்டோம்னா வின் பண்ணலாம்னு உங்களால ஈஸியா கால்குலேட் பண்ணி பிளே பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் பாப் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளையாடுற மேட்ச்ல நாங்க யார் யாரை ட்ரை பண்றோமோ அந்த ஆப்ஷனும் வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க அந்த டெலிகிராம் சேனல் பார்த்து கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDSும் கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 10% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஆப்லையுமே ஒரு வித்ட்ரால் பண்ண பண்ணி டெபாசிட் பண்ண மணிக்கும் எக்ஸ்ட்ரா 10% கேஷ் போனஸ்ங்கிறத கொடுக்காது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆப்ல மட்டும் தான் அந்த 10% வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க கிரிக்கெட் மட்டும் தான் பிளே பண்ணணும் கிடையாது, அதுல லூடோவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிக்கெட் தவிர மற்றது பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா லூடோவும் போய் பிளே பண்ணலாம். ஸோ லோவஸ்ட் மணில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்வைட் கோட் FGT.
ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயர் யார் யார் இருக்கா அப்படிங்கிற பார்ப்போம். செட் கில்ஸ் நேவல்ஸோட பிளேயர்களை பொறுத்த வரைக்கும் எவின் லூயிஸ், ஆண்ட்ரூ ஃப்ரெச்சர் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஆண்ட்ரூ ஃப்ரெச்சர் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. கெயில் மேரிஸ், ரியோ ராசோ, மைக்கேல் லூயிஸ், சில்வா, அஸ்லங்கா, ஓடன் ஸ்மித், ரியான் ஜான், நோக்கியா, அதுக்கப்புறம் சன்சி. ஸோ இவங்க தான் செட் கில்ஸ் நேவல்ஸோட ஒரு பாதினா பிளேயர் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்த கயனா அமேசன் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ராபின்சன், சிக்லர், ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. சாய் ஹோப், சிம்ரன் ஹெட்மயர், மொயின் அலி, கேமு பவுல், மோட்டி, பிரிட்டோரியஸ், ரொமரியஸ் செஃபர்ட், நாதன் சவுடர் அண்ட் ஜோசப். ஸோ சமர் ஜோசப் இவங்க தான் கயனா அமேசன் ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ பார்த்தா ரெண்டு டீமோட டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ செட் கில்ஸ் நேவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ஃப்ரெச்சர், கெயில் மேரிஸ் அண்ட் அஸ்ரங்கா இவங்க மூணு பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ ஆண்ட்ரூ ஃப்ரெச்சர் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ ஆண்ட்ரூ ஃப்ரெச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு வந்து கொடுத்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்டா பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் இயர்லியா வந்து விக்கெட் இழந்துடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் விக்கெட் கீப்பிங் மூலயமா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஸோ ஓவரால விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆண்ட்ரூ ஃப்ரெச்சர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்புறம் டீம்ல இருக்க பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 25+ ரன் அடிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் ஆண்ட்ரூ ஃப்ரெச்சர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த கயல் மேரிஸ். இப்போ கயல் மேரிஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து 1 down வந்து இறங்குறாரு. பேட்டிங்ல இருந்து மினிமம் இருந்து ஒரு 20+ ரன் அந்த மாதிரி எதிர்பார்த்தாவே போதும். கிட்டத்தட்ட 4 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவருக்கு போத் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் அப்படிங்கிறத இந்த பட்டியல் மெஜாரிட்டி விட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட்டுங்கும் போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் அடிச்சாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சப்போஸ் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு அப்படின்னாலும் ஒரு விக்கெட்டுக்கு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 5 ஓவரால ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங்ல இருந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20ங்கும் போது ஒரு 25 ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா அஸ்ரங்கா. அஸ்ரங்கா மினிமம் 2 ஓவர் அதிகபட்சம் 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணிட்டாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 4 ஓவர்னு வந்து இவருக்கு பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட போத் இன்னிங்ஸ்ல நம்ம 2 விக்கெட் கம்பல்சரி 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பார்த்ததா கயனா அமேசன் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் ஹோப், மொயின் அலி, கிமு பவுல் அண்ட் பிரிட்டோரியஸ். ஸோ இவங்க 4 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. சாய் ஹோப் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. இந்த விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா செகண்டா பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றத விட செகண்டா பேட் பண்ணும்போது ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ செகண்டா பேட் பண்ணது இவர்கிட்ட இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் கூட நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது பேட்டிங் ஆர்டர்ல இருந்து. அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலம் கிடைக்கலையா ஒரு 20, ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு ஆவரேஜா வச்சாலே ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். மொயின் அலி 3 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. அண்ட் டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்துடுறாரு. பேட்டிங் வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் வந்தாலும் 25. ஸோ ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவர் வந்து கிடைக்கிறதுக்கு நான் ஒரு ஆவரேஜான ஒரு இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 1ங்கிறது 2 விக்கெட்டும் போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கேமு பவுல். ஸோ கேமு பவுலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஓவர், ஸோ அதிகபட்சம் 3 ஓவர் அப்படின்னு ஆப்ஷன் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. சமயத்தில் 4 ஓவரும் வந்து பவுல் பண்றாரு. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 3 ஓவர் பவுல் கணக்கு வச்சுக்குவோம். ஸோ 3 ஓவருக்கும் போது போத் இன்னிங்ஸுமே சேர்த்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல ஒரு டாப் ஆர்டர்ல வர்றாரு. பேட்டிங்ல வரும்போது இவர்கிட்ட நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல இவர் விளையாண்ட எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் ரொம்ப சூப்பரான ஆக்ட் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம்லயே வந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போத் இன்னிங்ஸ்ல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்த பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் கொடுத்து பாருங்க. காரணம் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாருங்க. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு 2 விக்கெட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு ஆவரேஜா
ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்த 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்ப்போம். எவின் லூயிஸ் அண்ட் ரியார் ராசோ இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். எவின் லூயிஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்ட ஒரு 3-4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நாக் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம் வந்திருந்தாரு. ஒரு ஆவரேஜா ஒரு 45 to 50 பிளஸ் ரன் அப்படிங்கறத ஒரு ஆவரேஜா வச்சிருந்தாரு. பட் இப்ப ரீசெண்டா ஒரு 3-4 மேட்ச்ல பார்க்கும்போது எந்த மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல கொஞ்சம் இயர்லயே வந்து விக்கெட் இழந்துறாரு. ஸோ இப்ப நடந்த இவரோட ஆவரேஜ் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் பெருசா எதுவும் இல்லை. ஸோ இந்த கேட்சஸ் சும்மா கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும் வேற எதுவும் அல்லாதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ எவின் லூயிஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது இவர் ஒரு 50-50 ஆப்ஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைலி ராசோ சேம் அதே தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் எதுவும் இல்லை. பேட்டிங்ல இருந்து மட்டும் மினிமம் 35 பிளஸ் ரன் வரையும் அடிக்கணும். இப்படி அடிச்சா மட்டும்தான் ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். பாரத சிம்ரன் ஹெட்மயர், சமர் ஜோசப். ஸோ சிம்ரன் ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும்போது இம்பார்ட்டன் கொடுத்த மாதிரி ரீசெண்டாக அந்த மேட்ச்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவர் பேட்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிருந்தா அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12ல இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவருக்கு கிடைக்குது. செகண்டா பால் போடும்போது கொஞ்சம் ஏர்லேயே வந்து விக்கெட் இழந்துறாரு. ஸோ சிம்ரன் ஹெட்மயர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. சமர் ஜோசப் ஸோ போத் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸுமே ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு செகண்டா பால் பண்ணும்போது கொஞ்சம் ஒண்ணுங்கிறது 2ஆ கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ போத் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி நினைக்கிறாங்க. சமர் ஜோசப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். மைக்கேல் லூயிஸ், ஓடின் ஸ்மித் அண்ட் சன்சி. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. மைக்கேல் லூயிஸ் ஸோ ரொம்ப டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றேன். ஸோ ஆப்ஷன் வைஸ்ல ஒரு வந்து ட்ரை பண்ணுங்க. தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மைக்கேல் லூயிஸ் டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓடின் ஸ்மித் ஸோ 3 ஓவர் வரையும் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ 3 ஓவர் போல் பண்ற விஷயத்துல போத் இன்னிங்ஸ்லும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு விக்கெட் கிடைச்சிடும். அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 5 ஸோ ஓவராலா ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அவர் பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து மட்டுமே நமக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு ரிட்டர்ன் உள்ள பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 10 பால் கடைசி ஒரு 2 ஓவர் 3 ஓவர் பேட்டிங் வந்தாலும் ஒரு 15 பிளஸ் ரன் வரை ஒரு ஆவரேஜா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விக்கெட் மூலமா ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் 15க்கும் போது ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். ஓவரால ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓடின் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும். சன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது மஸ்ட் ட்ரை. ஸோ செகண்டா பவுல் பண்றத விட ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து நம்ம 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் கூட இவர்கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷனோட ட்ரை பண்ணி பாருங்க. பாரத ராபின்சன், ரொமரே ஷெஃபர்ட், நாதன் சவுட்டர். ஸோ இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க. ராபின்சன் ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சூப்பரான நாக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காரு. அந்த 3 மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்துட்டு இருக்காரு. பர்டிகுலரா ஒரு செகண்டா பேட் பண்ணும்போது பேட்டிங்ல இருந்தும் ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சிருது. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஸோ ஒரு 12ல இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டா பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அடுத்த ரொமரே ஷெஃபர்ட். ஸோ ரொமரே ஷெஃபர்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஓவர் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்ச்ல. ஸோ 3 ஓவர் பவுல் பண்றாருன்னா போத் இன்னிங்ஸ்லும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு குயிக் நாக்கா வந்து பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் ஒரு 10 பால் ஒரு 15 பால்ல ஒரு 30 பிளஸ் ரன் கூட விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நல்ல பிளேயர் தான். சிக்ஸராகவே நாக் ஆகக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவிட்டு நம்ம விக்கெட் மூலியமா ஒரு 25 பிளேயர் ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங்ல வந்தாருன்னா இவிட்டு இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கூட நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் நாதன் சவுட்டர். நாதன் சவுட்டர் செகண்டா பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதோட செகண்டா பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்க பார்ப்போம். கைல் மேரிஸ், அசரங்கா அண்ட் நோக்கியா. இவங்க 3 பேரும்
கிட்டத்தட்ட ஒரு 75ல இருந்து 80% மேல தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கைல் மேரிஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து 1 down இறங்குறாரு. ஒரு ஆவரேஜ் 4 ஓவர்னு வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காருங்க. பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட வந்து நம்ம போத் இன்னிங்ஸ் எடுத்து 1 விக்கெட் அப்படி ஆவரேஜா வச்சுக்குவோம். ஸோ 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஒரு ஆவரேஜா 1 விக்கெட் அப்படின்னு வச்சாலும் ஒரு 25 டீம்ல கூட ஒரு 5 ஓவரால ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் இவர் பவுலிங்ல இருந்து மட்டுமே கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அசரங்கா ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல இருந்தாலும் ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நோக்கியா பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்னு வந்து பவுல் பண்ணிடுறாருங்க. 4 ஓவர் பவுல் பண்ண வச்சுல இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது இவர்ல இருந்து 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1, ஸோ அதிகபட்சம் 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுல விட்டு நம்ம விக்கெட்டிங் ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். அடுத்த மொயின் அலி, கெமு பவுல், குடிசக் மோட்டி அண்ட் பிரிட்டோரிஸ். ஸோ இவங்க 4 பேர் வந்து 5% வந்து பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மொயின் அலி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. போத் இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்ல வந்தாலும் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கெமு பவுல் 2 அதிகபட்சம் 3 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வந்துடுறாரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 25+ ரன் வரையும் வந்து எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் அப்படிங்கிறத இவட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசெண்டா அந்த மேட்ச் சில பார்க்கும் போது இவரோட ரெக்கார்டும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கு. குடிசக் மூட்டி. ஸோ குடிசக் மூட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கறத எடுத்திருக்காருங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத இவட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவட்டு வந்து ஃபேண்டசி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க, ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பிரிட்டோரியஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்ணாதான் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் யாரும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து டாப் ஆர்டர்ல பேட்டிங் வராங்க. இன்னிங்ஸ் வந்து ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. சாய் ஹோப் இன்னிங்ஸ் வந்து 1 down வந்து இறங்குறாரு. ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு தான் மஸ்ட் ட்ரை. ஸோ பேட்டிங் ஆர்ல இருந்து ஒரு குயிக் நாக் வந்து பேட்டிங் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாய் ஹோப் அது அப்படியே ஆப்போசிட் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு மஸ்ட் ட்ரை. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. யாராவது சிங்கிள் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஸோ ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா இருந்தா இம்பார்ட்டன்ட், சாய் ஹோப் செகண்டா பேட் பண்றதா இருந்தா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைல் மேரிஸ், அசரங்கா அண்ட் பிரிட்டோரியஸ். ஸோ மோஸ்ட்லி சுமாலிக்க ட்ரை பண்றவங்க இந்த ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ எனி 2 பேருக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க குடிசக் மோட்டி, கெமு பவுல், மொயின் அலி அண்ட் நோக்கியா அண்ட் சம்சி. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பேருக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.